Hello friends, welcome you all back to GS Potential Builder Current Affairs series for UPSC Prelims 2021. In the description below, we have provided our YouTube and Telegram channel link where you can get regular current affairs updates and where you can attend our current affairs quiz series. These are the contact details of our institutions where you can contact us for any admission related queries. These are the topics which we are going to discuss today. Let's move on to the topic. This first topic is about WASH scheme. Why it is recently in news means CDDEP, a Center for Disease Dynamic Economics and Policy. It is in USA. இவங்க வந்து ஒரு ஸ்டடி கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க இந்தியாவில். யாருக்கிட்டன்னா பார்த்தீங்கன்னா மதர் அண்ட் ஃபார் மதர்ஸ் அண்ட் நியோநாட்டல்ஸ் இவங்க கிட்ட வந்து ஒரு ஸ்டடி கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. லைக் இந்த சானிடேஷன், ஹைஜீன், இந்த வாட்டருக்காக எது எதுலலாம் இந்தியன் பீப்புள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, எது எதுலலாம் கம்மியாக இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, ஆனால் அவங்க சஜஷன்ஸ் வந்து எது இதில் இன்க்ரீஸ் பண்ணி ஸ்பெண்ட் பண்ணணும், எது இதில் டிக்ரீஸ் பண்ணி ஸ்பெண்ட் பண்ணணும், அந்த மாதிரி வந்து ஒரு எஸ்டிமேஷன் காஸ்ட் டு ப்ரிவெண்ட் அண்ட் கண்ட்ரோல் இன்ஃபெக்ஷன். ஸோ இந்த மாதிரி காஸ்ட் நம்ம எஃபெக்டிவாக இது பண்ணுறதுனால இது இன்ஃபெக்ஷன்ஸ், எனி கைண்ட் ஆஃப் இன்ஃபெக்ஷன்ஸ் ஆர் டிசீஸை எப்படி ப்ரிவெண்ட் பண்ணலாம், அந்த மாதிரி இதெல்லாம் வந்து இந்த சென்டர் ஃபார் டிசீஸ் டைனமிக் எக்கனாமிக் அண்ட் பாலிசி இவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ இட் வாஸ் இன் நியூஸ். ஸோ இவங்களோட சஜஷனில் பார்த்தோம்னா மோஸ்ட் காஸ்ட்லி இன்ஃபெக்ஷன், தட் இஸ் எங்கே வந்து நம்ம அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா க்ளீன் வாட்டர், எஸ்பெஷலி இன் கேஸ் ஆஃப் ட்ரிங்கிங் வாட்டர் அண்ட் சானிடேஷன். ஸோ இந்த ரெண்டு ஆஸ்பெக்ட்லையும் இந்தியா நீட்ஸ் டு ஸ்பெண்ட் மோர் டு ப்ரொவைட் clean drinking water, sanitation to all the citizens அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. இன் கேஸ் ஆஃப் லெஸ்ஸில் வந்து எதில் கம்மியாக எதில் செலவு பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ஹைஜீன், அப்புறம் மெடிக்கல் டிவைசஸ் பையிங் அண்ட் ப்ரொக்யூர்மெண்ட்டு, அந்த மாதிரி விஷயத்துல பார்த்தோம்னா நம்ம வந்து கொஞ்சம் கம்மியாக ஸ்பெண்ட் பண்ணணும். இந்த கம்மியாக ஸ்பெண்ட் பண்ணால் இந்த மீதி இருக்கிற அமௌண்ட்டை வந்து நம்ம வி கேன் பெட்டர் யூட்டிலைஸ் ஃபார் க்ளீன் வாட்டர் அண்ட் சானிடேஷன் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு சஜஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ லேக் ஆஃப் சேஃப் வாட்டர்னால என்னென்ன இம்பேக்ட் ஆகுதுன்னு பார்த்தோம்னா அட்லீஸ்ட் வந்து குளோபலாக 1.8 மில்லியன் பீப்புள் வந்து அஃபெக்ட் ஆகுறாங்க. டிசீசஸ் லைக் காலரா, டிசென்ட்ரி, டைஃபாய்டு எல்லாம் வருது. இதில் மேஜராக டயரியா டெத்ஸ் மெயின்லி இன் கேஸ் ஆஃப் இன்ஃபென்ட்ஸில் வந்து நிறையா வருது அப்படி சொல்லியிருப்பாங்க. இப்போ புவர் சானிடேஷன் இருந்தால் என்னென்ன ப்ராப்ளம்னா இந்த காலரா, டயரியா, அகெயின் ஹெப்படைட்டிஸ் ஏ, டைஃபாய்ட், போலியோ அந்த மாதிரி டிசீஸ்லாம் வருது. அகெயின் malnourishment is the main problem if we are facing poor sanitation. Malnourishment especially in rural areas. So in case of rural areas, that too among the girls. ஸோ அவங்கள்ட்ட வந்து மால்நியூரிஷ்மெண்ட் ரொம்பவே ப்ரிவேலிங் ஒரு காஸ் ஒரு ஒரு வருந்தத்தக்க விஷயமா இருக்கு. ஸோ இட் ஆல்சோ காஸ் டயோரியா டெத்ஸ். ஸோ இந்த வாஷ் ப்ரோக்ராம் அந்த லைனில் பார்த்தீங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட் செட் அண்ட் இனிஷியேட்டிவ் வந்து இது பண்ணியிருப்பாங்க. அதில் ஒன்று பார்த்தோன்னா ஜல் ஜீவன் மிஷன். It is to provide pipe drinking water to all the people. So it fulfills the clean water this condition. நம்ம அதிகமா செலவு பண்றங்கற அந்த கண்டிஷனை it fulfills. Next becomes Swachh Bharat scheme. It is also to provide a clean environment by 2019 and construction of toilets. So it fulfills the sanitation condition. So India is also working to provide proper water, sanitation and health in order to provide a better health conditions. So based upon this study, so we have to consider this study suggestions, and India has to implement more type of program to provide better health for this citizen. So this is about this WASH program and this how they are tackling this neglected tropical disease, and these are the global strategy for 2015 to 2020 to provide a better health to the all the people around the global. So this is about this WASH. Moving on to next news. Next news is about Saksham. Saksham is Sanrakshan
Smatma Magosava. So it is a news. It is mainly a fuel conservation campaign. Fuel conservation campaign. So this campaign was recently has been organized. So it was in news. It is an annual program. Annual program conducted by the Petroleum Conservation Research Association, which comes under the Ministry of Petroleum and Natural Gas. So it basically it conduct and awareness program campaigns. So to make aware among the people, so that they can conserve the fuel, and it will also reduce the air pollution. So different kinds of benefits are there from this campaign. So this Petroleum Conservation Research Association is carrying out this campaign. So this government of India is also having other type of Saksham programs. There are different names in the same name called Saksham. One is related to this project Saksham. This is carried out by Ministry of Railways. So this Ministry of Railways is carrying out this project Saksham to for the capacity building of its own staff. ஸோ ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட்காக அவங்களோட கெப்பாசிட்டியை பில்ட் பண்ணுறதுக்காக ஒரு ரயில்வே ஸ்டாஃபோட கெப்பாசிட்டி பில்ட் பண்ணுறதுக்காக மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ் இஸ் கேரிங் இஸ் ப்ராஜெக்ட் செக்ஷன். திஸ் அனதர் ஒன் இஸ் ரிலேட்டட் டு indirect tax. So it is done by CBEC. So this is also related to project section. Next one is ICGS section. It is a offshore patrol vehicle, mainly to conduct surveillance in the ocean regions, and it is indigenously designed and developed by our Indian Navy. So this Indian Coastal Guard. So this Saksham is related to offshore patrol vehicle. So this Saksham is in news because a fuel conservation campaign has been carried out, and from the exam perspective, you have to know what are the other related name Sakshams in the news. So this is about the news. Moving on to next news. Next news is Pradhan Mantri Matsya Sampada Yojana. It is a news because it was inaugurated in 2020. So it was in news. So it is mainly to develop the fishery sector and to bring more blue revolution and blue economy to the country. So this scheme is mainly monitored by the Department of Fishery, which comes under the Ministry of Animal Husbandry, Dairy and Fishery. So in order to increase the fishing production, it will increase the fish production in our country, both inland as well as coastal. So it will be majorly benefiting the fishermen for as their income. So all the components are integrated in the scheme to develop the fishery sector. This implementation process is in two types. One is central sector, which is carried out by the central government, and the centrally sponsored is carried out by the state and union territories, which along will be helped by the central government. So the cost for this thing will be shared by the central and the state government. So this is the Yojana for integrated, sustainable, inclusive development for both marine and inland fisheries. So infrastructure for fishing harbors, cold chain markets will be developed. So all kinds of inputs like cage culture, seaweed farming, everything will be integrated, and it will also give a boat insurance for the fishermen in case of any failure of the boats or any other issue. So it will also increase the additional fishing production up to 70 lakhs tons by over 5 years and double the exports. So in this program, in this Yojana, special focus will be given to Himalayan state, Northeastern state and 117 aspirational districts, and it will also create employment in the fishery sector.
So it was launched in the last year. So by this now the fishery sector is booming very well. So it makes us to, it makes us more relevant for our examination. So this is about this scheme. Moving on to next issue. Next issue is trade in exotic species. This is in news because Ministry of Environment, Forest and Climate Change has recently came out with the guidelines for those who are importing exotic life species from other countries. So that's why it is in news. So what is exotic species? Exotic species, it will have both plant as well as animal, plant as well as animal. So this exotic species will move from one original range to original place to another place. Like from its natural habitat, if it will move from its natural habitat to some other new places, and it is a non-native environment, because since it is moving from one place to another, it is a non-native environment. So this species cannot be able to sustain for a longer period, because since it is uh, moving from original place to another place, அவங்களால அந்த பிளான்ட்டால இல்லை அனிமலால என்ன பண்ண முடியும்னா அந்த என்விரான்மெண்ட் கண்டிஷன் அந்த இதெல்லாம் வந்து சஸ்டெயின் பண்ணிக்க முடியாம அவங்களால ரொம்ப நாள் உயிர் வாழ முடியாது. ஸோ தே கேன் லீவ் ஃபார் எ ஷார்ட்டர் பீரியட் ஆஃப் டைம். ஸோ இந்த எக்ஸாட்டிக் ஸ்பீசிஸ் பார்த்தோம்னா சைட்ஸில் வந்து இது வந்து அப்பெண்டிக்ஸ் 1, 2, 3 இந்த 3 அப்பெண்டிக்ஸ்லையுமே இது வந்து லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அப்பெண்டிக்ஸ் 1ன்னா வந்து ட்ரேடே நடக்கக்கூடாது. அப்பெண்டிக்ஸ் 2 ட்ரேட் வித் பர்மிஷன், ட்ரேட் கேன் ஹேப்பன் வித் சம் லிமிடெட் பர்மிஷன். இது அப்பெண்டிக்ஸ் 3ல பார்த்தீங்கன்னா தெர் இஸ் நோ ரெஸ்ட்ரிக்ஷன் ஃபார் ட்ரேடிங் த animal and birds. So these exotic species are classified in all the 3 categories in the under the sites. So coming to this guidelines, what are the guidelines given by the government? கைட்லைன்ஸ் என்னென்ன பார்த்துருக்கீங்கன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இம்போர்ட் பண்ணும்போது நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட், நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வந்து ஒரு வைல்ட் லைஃப் சீஃப் வைல்ட் லைஃப் வார்டன்ட்டு நம்ம வந்து ஒரு நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் இந்த மாதிரி நாங்கள் வந்து இம்போர்ட் பண்ணுறோம், அதுக்கு வந்து எந்த வித அப்ஜெக்ஷனும் இல்லைன்னு சொல்லி நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வாங்கணும். அதே மாதிரி டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஃபாரின் ட்ரேடுகிட்டேருந்து ஒரு லைசன்ஸ் வாங்கணும். நாங்கள் இந்த மாதிரி இந்த அனிமலை வந்து வளர்த்து கன்சர்வ் பண்ண போகிறேன், ஸோ ஐ நீட் எ லைசன்ஸ் டு க்ரோ தி ஸ்பீசிஸ் அஸ் வெல் அஸ் திஸ் பிளான்ட். அந்த மாதிரி வந்து ஒரு லைசன்ஸும் இந்த மாதிரி இவங்கள்ட்ட இருந்து வாங்கிட்டு இந்த இந்த பேர்ட்ஸ் இந்த மாதிரி இதுலேருந்து வேற ஏதாச்சும் அது குட்டி மாதிரி அந்த மாதிரி வேற ஏதாச்சும் போட்டுச்சுன்னா வித்தின் 30 days ஆஃப் த பர்த் அது வந்து அகெயின் தே ஹவ் டு ரிப்போர்ட் டு த வைல்ட் லைஃப் அத்தாரிட்டி தட் அனதர் ஸ்பீசிஸ் ஹஸ் கேம். அந்த மாதிரி நம்ம வந்து வித்தின் 30 days வந்து இது பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஸோ ஸோ இந்த மாதிரி நிறைய அந்த ட்ரேடிங் இல்லீகல் ட்ரேடிங் மாதிரி நடக்கிறதுனால திஸ் ஸ்பீசிஸ் இஸ் பிகமிங் மோர் என்டேஞ்சர், கிரிட்டிக்கலி என்டேஞ்சர் அந்த மாதிரி ஆகிறதுனால ரீசென்ட்லி த மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் has came out with this guidelines. So we have to more since the exotic species invasive speciesலாம் வந்து ரீசெண்டாக more number of time நியூஸ்ல இருக்கிறதுனால this has to be noted and it has been important for our examinations. Moving on to next issue. Next issue is about eGopala app. This app has been recently introduced in 2020. This is for this is for farmers and for the cattle breeders. திஸ் இஸ் ஃபார் ஃபார்மர்ஸ்க்கும் ஒரு கேட்டில் பீடருக்கும் ஒரு இன்டர்லிங்கிங் மாதிரி, இல்லாட்டி அவங்களுக்கு வந்து நாலேஜ் இன்ஃபர்மேஷன் ஷேரிங் மாதிரி. லைக் பொவைன்கிற நம்ம நேட்டிவ் ஸ்பீசிஸ் கேட்டில்லாம் வந்து எங்கெங்க கிடைக்குது, அந்த ஒரு கேட்டிலோட ப்ரொடக்டிவிட்டி என்ன, கேட்டிலோட ஹெல்த் எப்படி இருக்கணும், கேட்டிலுக்கு என்னென்ன மாதிரி டயட் கொடுக்கணும், அந்த மாதிரி வேற டிசீஸ் ஃப்ரீயாக எப்படி வச்சுக்கிறது, அந்த மாதிரி ஒரு கேட்டில் எங்கேருந்து பை பண்ணலாம், எங்கேருந்து செல் பண்ணலாம், அந்த மாதிரி ஆல் த இன்ஃபர்மேஷன் ஹஸ் பீன் integrated in this app, and mainly it will interlink the farmers and cattle breeders. So this is about this news. Then another news is same as related to this news is ePashu app. Actually ePashu app, this is also one stop portal for bovine
பையிங் அண்ட் செல்லிங். நேட்டிவ் ஸ்பீசிஸ் நம்ம எங்கெங்க நம்ம நேட்டிவ் ஸ்பீசிஸ் அந்த கேட்டில் மாடு அந்த மாதிரி கோட்ஸ் அந்த மாதிரி எங்கெங்க இருந்து வாங்கலாம் அந்த மாதிரி இது இன்ஃபர்மேஷன் ப்ரொவைடட் பண்றதுனால இட் வில் மினிமைஸ் த ரோல் ஆஃப் மிடில் மேன். ஸோ அந்த மிடில் மேனுக்கு கொடுக்க வேண்டிய காசை வந்து இது ஃபார்மர்ஸ்க்கு மிச்சப்படுத்துறதுனால இட் வில் ஆட்டோமேட்டிக்லி இன்க்ரீசஸ் த ஃபார்மர்ஸ் இன்கம். ஸோ அந்த மாதிரி இதில் இந்த போர்ட்டலில் வந்து டிசீஸ் ஃப்ரீ ஜெர்ம் பிளாஸ்மா எங்கே இருக்குது அந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனும் இந்த இ பசு அட் போர்ட்டலில் இருக்கும். அதே கம்மிங் டு இ கோபால் ஆப் which I am telling before that, it will connect the breeders and the farmers as an authentic manner, authentic market. So it is a 100% perfect market இருக்கும். மிடில் மேன்லாம் இல்லாமல் எந்த வித ப்ராப்ளமும் இல்லாமல் ஒரு குவாலிட்டி டிசீஸ் ஃப்ரீ ப்ரொவைன் வந்து ப்ரொவைட் பண்ணுறதுக்காக இந்த மார்க்கெட் மாதிரி கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து ஃபார்மர்ஸ் டைரெக்டாக அவங்க வந்து அவங்க மொபைல் ஃபோன் இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணி அவங்க டைரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ the farmers can buy high quality design free cements, embryo without any இதுக்காக breeding purpose யூஸ் பண்ணிக்கலாம். So for this two app has been launched to mainly for the welfare of the farmers, those who are growing the bovine animals, bovine breedesலாம் யார் இது பண்றாங்களோ. So it will automatically increase our dairy production. It will also increase in the milk white revolution of our country. So these two are the information about these two mobile apps and this e-portal. Moving on to next issue. Next issue is about Black Panther. இது எதுக்கு ரீசெண்ட் நியூஸ்ல இருக்குன்னு பார்த்தோம்னா, இட் வாஸ் ரீசென்ட்லி ஃபவுண்ட் இன் நெட்ராவலி வைல்ட் லைஃப் சாங்சுரி விச் இஸ் சிச்சுவேட்டட் இன் கோவா ஸ்டேட்ல இருக்கு. ஸோ இட் வாஸ் ரீசென்ட்லி இன் நியூஸ். This Black Panther, this is the Black Panther. It is particularly of the leopard. It is leopard மாதிரி இந்த ஏசியன் ஆப்பிரிக்கன் ரீஜன்ஸ்ல இருக்கும். ஸோ பிகாஸ் ஆஃப் இஸ் melanistic, MELANISTIC. Because of his melanistic color variant, this melanism will helps to increase the dark color of the skin. So it is black in color. So this melanism will help to increase the dark color of the skin. So it is black in color. It has been classified as a vulnerable species under the IUCN list. So it will be majorly found in dense forest. So this as it has been recently cited in this wildlife sanctuary, it is much relevant for our examination. Coming to this wildlife sanctuary, it is situated on the Western Ghats. So கோவாவோட வெஸ்டர்ன் காட்ஸ் அந்த ரேஞ்சஸ்ல வந்து இந்த சான்ச்சுரி வந்து சிச்சுவேட் ஆயிருக்கும். இந்த சான்ச்சுரியில பார்த்தீங்கன்னா இட் வில் பி ஹேவிங் 2 வாட்டர் ஃபால்ஸ், த சராவி அண்ட் மெயின் பை. இந்த மாதிரி 2 வாட்டர் ஃபால்ஸ் வந்து இந்த வைல்ட் லைஃப் சாங்சுரியில வந்து இதுவாக இருக்கும். அண்ட் திஸ் வைல்ட் லைஃப் சாங்சுரி is a home to various species such as leopard, giant squirrel, musk deer, Nilgiri wood pigeon, and the very different kinds of species who in this wildlife sanctuary is a home. So because of this this wildlife sanctuary becomes more important. It is situated in the Goa state. Coming on to next issue. Next issue is about Tech for Tribals. This TriFed and this Indian Institute of National Importance has launched this Tech for Tribal initiative. So it was in news. எதுக்கு இந்த Tech for Tribal initiative பார்த்தீங்கன்னா for tribal entrepreneurship. ஒரு 5 crores tribal entrepreneurship உருவாக்குறதுக்காக இந்த Tech for Tribals வந்து உருவாக்கியிருக்காங்க. It is helped by the MSME ministry. Because this entrepreneurship எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து அட்ஸ் அ ஸ்மாலர் மைக்ரோ லெவலில் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இட் வாஸ் பீன் ஹெல்பிங் பை த MSME மினிஸ்ட்ரி. எக்ஸாமில் பார்த்தோம்னா direct statement questions can come, like Tech for Tribals is to inculcate technology among the tribals, as well as illati over teaching portal for the tribal students. Mari in the word vachi direct statement as can be asked in the question. So if it is asked me, it is for tribal entrepreneurship.
So this all will be carried out through Vandan Kendras. This Vandan Kendras will be established by TriFed. TriFed, and they will promote this Vandan Kendra will promote the livelihood of tribal people, especially the tribal artisans. So this is about this Trek for tribal. This coming to this TriFed. TriFed is an organization started in 1987 as a national level apex body for the welfare of the tribal people. It is coming under the Ministry of Tribal Affairs. So it is majorly work on the development of socio-economic condition of the tribal people. They will improve the socio-economic condition of the tribal people. So this is about the Tech for Tribal. Moving on to next news. Next news is about Kala Azar disease. A team of research from National Center for Cell Science, it is located in Pune. They have found that biomolecules to find drug resistance in this diseases. So this the National Center for Cell Science Pune இருக்கிறதுனால இந்த ஸ்டடி கேரிட் அவுட் பண்ணி ஒரு பயோமாலிகுல் டு ஃபைட் அகேன்ஸ்ட் தி டிசீஸ் கண்டுபிடிச்சிருக்கனால this disease was in news. இந்த டிசீஸ் பார்த்தீங்கன்னா இட் இஸ் எண்டமிக் டு இந்தியன் சப்கான்டினென்ட், தட் இஸ் மேஜர்லி பங்களாதேஷ், பூட்டான், இந்தியா அண்ட் நேபாள். இந்த நாலு ஸ்டேட்ல வந்து 119 டிஸ்ட்ரிக்ட்ல this disease was endemic, and it is a second largest parasitic killer. Since it is a second largest parasitic killer, this disease become more ஒரு ரொம்ப ஆபத்தான டிசீஸ். அந்த மாதிரி ரொம்ப நம்ம டேக் கேர் பண்ணிக்கிட்டு ரொம்ப இதுவாக இருக்கணும், ப்ரிகாஷன்ஸ்லாம் எடுத்துகிட்டு ரொம்ப இதுவாக இருக்கணும். It is a solely Kala Azar பார்த்தோம்னா it is a slow processing indigenous disease caused by protozoa. In India வந்து லெசிமனி தோவானி இந்த ஒன்லி பேரசைட் வந்து இந்த டிசீஸை காஸ் பண்ணுது. திஸ் ஆர் த சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் ஃபார் திஸ் இது. ஸோ சாண்டி ஃப்ளை, this is the main this is the fly which is transmitting disease. This fly is responsible for the transmission of the Kala Azar disease. So Kala Azar இந்த மாதிரி இது பார்த்தோம்னா it is Kala Azar, it is also known as black fever. It is also only known as more properly known as black fever. So இந்த மாதிரி இந்த டிசீஸ் வந்து ரொம்ப இதுவாக இருக்கிறதுனால கவர்மெண்ட் ஹஸ் கேம் அவுட் வித் 2 initiative. National Kala Azar elimination program. It was under the 2002 National Health Policy. So in that health policy, first the target was to eliminate Kala Azar disease by 2010. Later it was revised to 2014. So in this, India has also signed MOU with these Indian subcontinent countries to help each other to eliminate this disease. So next, coming to this National Vector Birth Control Program, this is for the controlling of 6 vector-borne diseases, that is malaria, dengue, lymphatic filariasis, Kala Azar, Japanese encephalitis, chikungunya. இந்த மாதிரி ஒரு 6 type of vector-borne diseases கண்ட்ரோல் பண்றதுக்காக இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபேமிலி அண்ட் ஹெல்த் வெல்ஃபேர் கீழே ஆரம்பிச்சிருப்பாங்க. In the sixth thing, Kala Azar also will be included. So Kala Azar has also been included. So these are the 2 main program which has been started to eradicate this Kala Azar disease. So this is about this. Moving on to next issue. Next issue is about the FIST program. This Department of Science and Technology called for restructuring. இந்த FIST ப்ரோக்ராம் ஒரு ரீஸ்ட்ரக்சர் பண்ணுங்கிறதுக்காக சொல்லியிருப்பாங்க. தட் இஸ் ஃபண்ட் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ப்ரோக்ராம். ஸோ அதனால வந்து இது வந்து நியூஸில் இருக்குது. இது வந்து ஃபண்டிங் எதுக்கு பண்ணுவாங்கன்னா ஃபார் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிலேட்டட் திங்ஸ் இன் யூனிவர்சிட்டி அண்ட் ஹையர் எஜுகேஷன். ஸோ ப்ராப்பர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணி கொஞ்சம் அசிஸ்டன்ஸ் மாதிரி ப்ரொவைட் பண்ணுறதுனால ஸோ ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், இனோவேஷன், அந்த மாதிரி இதெல்லாம் வந்து ரொம்பவே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து ரொம்ப ப்ரொமோட் பண்ணலாம். மேஜர்லி மோர் ஸ்டார்ட் அப்ஸ் கேன் பி
started because of this type of funding அந்த மாதிரி இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. To cater high requirement of startup and industry, majorly it was focusing on this startup. So recently this FIST 2.0 has been launched with the main focus on research and development, with the main focus on research and development to under the Atmanirbhar Bharat initiative. Under the Atmanirbhar Bharat initiative, mainly to focus on research and development, this FIST 2.0 has been launched. So under this initiative, these are the objective of this phase. So there are three types of support and various level of research and development. This through this Department of Science and Technology, they will be providing. They have restructured this, and FIST 2.0 has been launched, which is majorly focusing on this research and development in the education institutions. So moving on to this last issue of this today's session, tree cities of India. இது ஏன் நியூஸ்ல இருக்குன்னா, recently Hyderabad has been awarded as one of the city of three cities of India, three cities of the world, sorry, by Arbor Day Foundation and Food and Agriculture Organization of United Nations. It is a organization of United Nations. So in the award பார்த்தீங்கன்னா from 2018 World Forum on Urban Forestry இட்டாலியில் நடந்திருக்கும். அதுலேருந்து இந்த கான்செப்ட் வந்து இது பண்ணியிருப்பாங்க. இது எதுக்கு பண்ணியிருப்பாங்கன்னா, இதில் வந்து ஒரு 5 ஸ்டாண்டர்ட் எலிஜிபிலிட்டி, 5 ஸ்டாண்டர்ட் எலிஜிபிலிட்டி வச்சு this has been this award has been categorized. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து லாங் டேர்ம் பிளான், ட்ரீஸோட லாங் டேர்ம் பிளான், எப்படி பிளான்டிங் ட்ரீ பண்ணும், அப்புறம் ஆனுவல் பட்ஜெட் எப்படி இது பண்ணும், இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் ட்ரீ மேனேஜ்மெண்ட் பிளான் எப்படிலாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணும், அப்புறம் ஆனுவல் செலிப்ரேஷன் ஆஃப் ட்ரீஸ் டு ஒரு அவேர்னஸ் வந்து ஆனுவலாக வந்து அவேர்னஸ் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணும். அந்த மாதிரி இட் இஸ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த சிட்டிசன்ஸ் அண்ட் ஸ்டாஃப்ஸ், அந்த மாதிரி எல்லாருக்கும் ஒரு ட்ரீயை க்ரோ பண்ணி அதை கன்சர்வ் பண்ணுறதுக்கு இட் இஸ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த சிட்டிசன். அந்த மாதிரி அவேர்னஸ் ப்ரோக்ராம் இந்த மாதிரி எல்லாமே கொடுக்கறதுக்காக ஒரு இதெல்லாம் பண்ணால் ஒரு அர்பன் ஃபாரஸ்ட்ரி மாதிரி ஒரு சிட்டியில் வந்து ஒரு ஃபாரஸ்ட், மினி ஃபாரஸ்ட் மாதிரி கிரியேட் பண்ண முடியும். ஸோ மினி ஃபாரஸ்ட், ஸோ இந்த மினி ஃபாரஸ்ட் தான் வந்து நம்ம அர்பன் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ in order to create that urban forest, those cities which has been creating the more number of urban forests, they are being awarding this thing. So coming to this Arbor Day Foundation, it is a not for profit organization which is started in 1972. It is majorly dedicated to tree plantation. So tree plantation பண்ணி எப்படி கன்சர்வ் பண்றது, அந்த மாதிரி இதெல்லாம் பண்றதுக்காக it is majorly to conservation of the tree conservation. அந்த மாதிரி இந்த இது பார்த்தீங்கன்னா, ஏன் ஹைதராபாத் வந்து it is the only Indian city, which has got this award. ஸோ இது ஏன் ஹைதராபாத் மட்டும் கிடைச்சிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹைதராபாத்தோட ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ஒரு ஸ்கீம் பார்த்தோம்னா ஹரிதா அறம் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம், அவங்களோட ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கீம். இதுக்கு எதுக்கு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அ லார்ஜ் ஸ்கேல் பிளான்டேஷன் ஸ்கீம், ட்ரீ பிளான்டேஷன் ஸ்கீம் டு இன்க்ரீஸ் த பிளான்டேஷன் ஸ்கீம் டு இன்க்ரீஸ் த கிரீன் கவர். ஸோ இந்த ஸ்கீம் வந்து அவங்க எஃபிஷியண்டான ஒரு நல்ல முறையில் வந்து நடைமுறைப்படுத்தியிருப்பாங்க. ஸோ அதை நடைமுறைப்படுத்தினதுனால the tree cover, green cover has been increased and it has been converted as a like mini forest, like urban forest. So because of this reason, Hyderabad has recently got this award. So this is all about today's session. We will meet on the next session. Thank you.